ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ லூனா அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, அறநூல்கள். அதாவது 11 கீழ்க்கணக்கு நூல்கள பத்தி பார்க்க போறோம். 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல அறநூல், அகநூல், புறநூல் மொத்தம் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அறநூல் பார்த்தீங்கன்னா, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடகம், இன்னா 40, இனியவை 40, சிறு பஞ்சமூலம், இயலாதி, ஔவையார் இவைங்க பாடுன பாட்டு எல்லாமே அதில இருக்கும். இத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம திருக்குறள பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்கள். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அறநூல், அகம்நூல், புறநூல் இது 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அறநூல் அப்படிங்கிறது நீதி நூல். அறநூல்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 11 இருக்கு. அகம் பற்றியதுல 6 இருக்கு. புறம் பற்றியதுல 1 இருக்கு. மொத்தம் 18. இதுதான் 11 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நூலாசிரியர் பத்தி பார்க்கலாம். இப்போ அறநூல்களோட நூலாசிரியர் பத்தி பார்க்கலாம். நாலடியார். நாலடியார் எழுதினவங்கலாம் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை எழுதினவர் விளம்பி நாகனார். இன்னா 40 எழுதியவர் கபிலர். இனியவை 40 எழுதினது பூதஞ்சேந்தனார். திரிகடுகம் எழுதினது நல்லாதனார். ஆசாரக்கோவை வந்து பெருவாயிர் முள்ளியார். பழமொழி 400 அதாவது மூன்றுரை அரையனார் எழுதியிருக்காரு. சிறு பஞ்சமூலத்த வந்து காரியாசன் எழுதியிருக்காரு. ஏலாதி கனிமேதேவியார் எழுதியிருக்காரு. முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் எழுதியிருக்காரு. திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அடுத்து அகநூல்கள். ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40, கைநிலை 40 இது எல்லாமே அகநூல்கள்ல வரும். அ ஐந்திணை 50 எழுதுனது மாறன் பொறையனார். ஐந்திணை 70 எழுதுனது மூவாதியார். திணைமொழி 50 எழுதினவர் கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 இது வந்து கனிமேதேவர். கனிமேதேவர் ஏலாதையும் எழுதியிருக்காரு. திணைமாலை 150 எழுதியிருக்காரு. கார் 40 வந்து கண்ணன் கூத்தனார் எழுதியிருக்காரு. கைநிலை வந்து புல்லங்காடனார் எழுதியிருக்காரு. அது புறநூல் பார்த்தீங்கன்னா, களவழி 40 பொய்கையார் எழுதியிருக்காரு. அறநூல்கள்ல முதலா வச்சிருக்கிறது நாலடியார். இப்போ நாலடியார பத்தி பார்க்கலாம். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டில உள்ள 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலடியார். ஓகே. நாலடியார் பார்த்தீங்கன்னா, 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல். ஒரே தொகை நூல் பார்த்தீங்கன்னா, அது வந்து நாலடியார். பெருமுத்தரையரை பற்றி கூறும் நூல் நாலடியார். துறவறம் பற்றியும், நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களைக் கொண்ட நூல் நாலடியார். துறவறம், நிலையாமை இது 2யும் பத்தி அதிக பாடல்கள கொண்டது தான் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். தொகுத்து அதிகாரம் வகுத்தவர், அதாவது நாலடியாருக்கு தொகுத்து அதிகாரம் வகுத்தவர்னா பதுமனார். இதன் கடவுள் வாழ்த்தையும் பதுமனார் பாடியிருக்காரு. முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தருமர். அதாவது நாலடியார முப்பாலா வகுத்து, அதாவது திருக்குறள் எப்படி முப்பாலா வகுத்திருக்காங்க. அந்த மாரி நாலடியாரையும் முப்பாலா வகுத்து உரை எழுதியிருக்காரு தருமர். அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் இது வந்து ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டு நாலாடியார்ல வரும். நல்லா படிச்சுக்கோங்க. நாலாடியார்ல மொத்தம் 400 பாட்டு இருக்கு. நாலாடியாரோட சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ நாலடியாரோட சிறப்பு பெயர்கள். அடுத்து நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியா வச்சு அது போற்றப்படுது நாலடியார். ம் நான் நான்கடியால் ஆன நூல் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாலடி என போற்றப்படுகிறது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால்ல 13, பொருட்பால் 24, இன்பத்துப்பால் 3 மொத்தம் 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 40 அதிகாரங்களும், 12 இயல்களும் இருக்கு. நாலடியாரில் முதலில் உள்ள இயல் வந்து துறவியல். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவலம். நூலின் சிறப்ப பத்தி பார்க்கலாம். "ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி." அது வந்து ஒரு பழமொழி. 4 அப்டின்னா நாலடியார குறிக்கும். 2ங்கிறது திருக்குறள குறிக்கும். நாலடியார் வந்து 4 அடிய கொண்டிருக்கும். திருக்குறள் வந்து 2 அடிய கொண்டிருக்கும். பழகு தமிழ் சொல்லொருமை நாலிரண்டில் இதுவும் ஒரு பாட்டு தான். 4 அப்டின்னா நாலடியார், 2ங்கிறது திருக்குறள். நாலடியாரை ஜி.யு.போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஜி.யு.போப் வந்து திருக்குறளையும் மொழிபெயர்த்திருக்காரு. நாலடியாரையும் மொழிபெயர்த்திருக்காரு இங்கிலீஷ்ல. இந்த பாட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நாய்க்கால் விரல் சி அ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும், ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பென்னாம், செய்தானும் சென்று கொளல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அனையார் தொடர்பு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நாளடைவ பத்தி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல நெறைய வீடியோ நம்ம இனிமேட்டு அப்லோட் பண்ண போறோம். எல்லா வீடியோவும் உங்கள வந்து சேரணும் அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.